ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். நாம் தியானித்து வருகிறோம் 7 சபைகளை குறித்து ஆவியானவர் என்ன எழுதி வைத்திருக்கிறார் என்று நம் கடந்த நாட்களிலிருந்து தியானித்து வருகிறோம். இந்த நாளிலே நாம் தியத்தீரா சபையை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 29ஆம் வசனம் வரைக்கும் இந்த தியத்தீரா சபையை குறித்து நாம் வாசிக்கிறோம். தியத்தீரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியையிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாய் இருக்கிறதையே அறிந்திருக்கிறேன். ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறைவு உண்டு. என்னவெனில், தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற ஏசபேல் என்னும் ஸ்திரியானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுத்தாய். இங்கே நாம் வாசிக்கிறோம், தியத்தீரா சபை எப்படிப்பட்ட சபையாம்? எபேசு சபையை போல பொறுமை நிறைந்த சபை, அன்பு நிறைந்த சபை, ஊழியத்திலே உற்சாகமாய் இருந்ததான சபை. அதுவும் சொல்லப்பட்டிருக்கு, நீ முன்பு செய்த கிரியைகளிலும் இப்போ நீ செய்கிற கிரியை அதிகமாக இருக்கிறதுங்கிறத அறிஞ்சிருக்கிறேன். ஆனாலும் உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு என்று தியத்தீரா சபையை பார்த்து சொல்லுகிறார். அங்கே சொல்லும்போது சொல்லுகிறார், தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லிக் கொள்ளுகிற எசபேல் என்கிறவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணுகிறதற்கு அவள் ஒரு இடரலை உண்டாக்கினாள், நீ அவளுக்கு இடம் கொடுத்தாய் என்று நாம் அங்கே வாசிக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, எசபேலை குறித்து நாம் 1 ராஜாக்களின் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, எசபேல் ஆகாபினுடைய மனைவி. அந்த ஆகாப் இஸ்ரவேலின் ராஜா. அவள் ஆனால் என்ன செஞ்சா அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களையும் தன்னுடைய கணவன் ஆகாபையும் சகல துன்மார்க்கத்திலையும் நடக்கிறதற்கு அவள் ஏதுவாய் வழிகாட்டினவளாய் இருந்தாள். தான் காரியம் நிறைவேறணும் என்கிறதற்காக ஒரு நீதிமானை கூட கொலை செய்வதற்கு கூட அவள் தயங்கவில்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த எசபேலை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேல் ஜனங்களை சகல பாகாலின் மேடைகளிலும் பலி செலுத்துகிற அளவுக்கு இவள் அவர்களை மாற்றி வைத்திருந்தார், துன்மார்க்கமான பாதைக்கு மாற்றி வைத்திருந்தார். ஆனால் இவளிடத்துல காணப்பட்ட ஒரு காரியத்தை நாம் பார்ப்போமே, ஆனால் யெகூ இஸ்ரவேலுக்கு வருகிறான் என்பதை அறிந்ததான இந்த எசபேல் ஆகாப் இல்லாத சூழ்நிலையிலும் கூட தன் கண்களுக்கு மையிட்டு தன் தலையை சிங்காரித்து ஜன்னல் வழியாய் எட்டி பார்த்தாள் என்று சொல்லி நம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படியானால் இவளுக்குள்ளே இருந்ததான ஒரு ஆவி என்ன அப்படின்னா, ஊழியக்காரர்களை, தீர்க்கதரிசிகளை, தேவ பிள்ளைகளை பாவத்துக்குள்ளே விழ தள்ள வேண்டும் என்கிறதான, மற்றவர்களை மயக்க வேண்டும் என்கிறதான ஒரு பொல்லாத ஆவி நிறைந்தவளாய் இருந்தார். அதைத்தான் நம்ம அங்கே வாசிக்கிறோம். ஆனால் யெகூ சொல்லுகிறார், கர்த்தர் பட்சத்தில் நிற்கிறவன் யார், என் பட்சத்தில் நிற்கிறவன் யார், அவளை கீழே தள்ளுங்கள் என்று சொன்னவுடன் அவள் கீழே விழுகிறாள். அவள் கீழே விழுந்து அங்கே மரித்து போகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் கூட அநேகரை பாவத்திலே விழ தள்ளுகிறதற்கு இன்றைக்கு இந்த உலகத்தில் எசபேலின் ஆவியுடைய அநேக காரியங்களை நாம் பார்க்கலாம். சபைக்குள்ளும் அப்படிப்பட்டதா இருக்கிறது என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. அருமையான தேவ பிள்ளைகளை, ஒருவேளை நாம் இப்படிப்பட்டவர்களாய் இல்லாதவர்களாய் இருந்தாலும் கூட ஆவிக்குரிய விபச்சாரமும் வேசித்தனமும் சபைக்குள்ளே காணப்படுகிறதை நாம் மறுக்க முடியாத ஒன்று. ஆவிக்குரிய விபச்சாரம்னா என்ன? தேவனை விட்டு, தேவனை மறந்து அநேக நாட்களாய் கர்த்தரை தேடாதபடி வேறே தேவர்களை, நம்முடைய இருதயமும் நம்முடைய நாட்டமும் மற்ற காரியங்களிலே அங்கே லயித்து போறதுனாலே நாம் ஆவிக்குரிய விபச்சாரம் செய்கிறவர்களாய், வேசித்தனத்துக்கு நம்மை உட்படுத்துகிறவர்களாய் காணப்படுகிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, எரேமியா, எசேக்கியேல் புஸ்தகங்களிலே நீங்க வாசிப்பீங்க அப்படின்னு சொன்னா, என் ஸ்திரியா சீயோன் ஆகிய அவள் என்னை விட்டு சோரம் போனாள். ஒரு தேவ பிள்ளை எப்படி தேவனை விட்டு விலகி போயிருக்கிறாள் என்பதை நாம் தெல்ல தெளிவாய் வாசிக்க முடியும். அருமையான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க தேவனை விட்டு உள்ள ஐக்கியத்திலிருந்து விலகி போயிருப்பீங்க அப்படின்னு சொன்னா,
இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு இடைபடுகிற ஒரு காரியம் 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். அவர் தன்னை மறைத்து கொள்ளுகிற தெய்வம் அல்ல. அவரை தேடி வருகிற ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளுகிற தெய்வமும் அல்ல. அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் அவரை தேட ஒப்பு கொடுப்போம். அவரை விட்டு விலகி போயிருந்த அந்த வாழ்க்கையை விட்டு தேவன் பக்கமாய் நெருங்க நம்மை ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாய் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த தியத்தீரா சபைக்கென்று என்ன காரியங்களை வைத்திருக்கிறாரோ அதை நமக்கு தருவார். நீங்க அங்க 21ஆம் வசனத்தை வாசிப்பீங்கன்னா, அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன். தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பம் இல்லை. இதோ நான் அவளை கட்டில் கிடையாக்கி அவளுடனே விபச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களை மிகவும் உபத்திரவத்தில் தள்ளி அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொல்லுவேன். அப்பொழுது நானே உள்ளிந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். அன்றியும் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் உங்கள் கிரியைகளின்படி பலன் அளிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, மனம் திரும்ப நான் அவளுக்கு தவணை கொடுத்தேன். இன்றைக்கும் ஒருவேளை பின்வாங்கி போன வாழ்க்கை நமக்குள்ளே இருக்குமே, ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், மீண்டும் என் பக்கம் திரும்பும்படியா நான் உங்களை அழைக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆனால் அநேக பேர் நான் தேவனை விட்டு தூரம் போயிட்டேன், இனி நான் போய் கர்த்தரை தேடினா என்னை எல்லாரும் என்ன நினைப்பாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தேவனை விட்டு இன்னும் தூரமாய் போகிற அனுபவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேகர் உண்டு. அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், தூரம் போன உன்னை நான் திரும்ப சேர்த்து கொள்ள ஆவலாய் இருக்கிறேன். எப்படி இளைய குமாரன் தகப்பனை விட்டு தூரம் போனாலும் கூட தகப்பனுடைய இருதயம் தன் குமாரனுக்காக காத்து கொண்டிருந்ததோ, அதே போல இன்றைக்கும் கர்த்தர் தன்னை விட்டு தூரம் போனதான ஒவ்வொரு தேவ பிள்ளையும் தன்னண்டை வர வேண்டும் என்கிற ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார். எப்படி இளைய குமாரனை சேர்த்து கொண்டு கட்டி அணைத்து முத்தம் கொடுத்து அவனுக்கு வேண்டிய சகலவற்றையும் தகப்பன் செய்தாரோ, அதே போல இன்றைக்கும் யாரெல்லாம் தேவனை விட்டு தூரம் போன நிலைமையில காணப்படுகிறார்களோ அவர்களையும் தம் பக்கமாய் சேர்த்து கொண்டு மீண்டும் அவர்களை தன்னுடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தினால் அலங்கரிக்க, நீதியின் சால்வை அவர்களுக்கு தரிப்பிக்க, அவர்களை மீண்டும் ரட்சணியத்தின் சந்தோஷத்தினால் நிரப்ப தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆனா நாம ஒண்ணு செய்யணும், அவர் பக்கமாய் திரும்ப வேண்டும். இங்க தியத்தீரா சபைக்கு சொல்லுகிறார், மனம் திரும்ப அவளுக்கு தவணை கொடுத்தேன், ஆனால் அவளுக்கோ மனமில்லை. ஆனால் தேவன் என்ன செய்கிறார் தெரியுங்களா? என் பிள்ளைய நான் இழந்து போகக்கூடாது, என் பிள்ளை நித்திய ஆக்கினைக்கு போய்விடக் கூடாது என்பதற்காக நான் அவளை கட்டில் கிடையாக்கினேன் என்று சொல்லுகிறார். ஒருவேளை நீங்க மனம் திரும்ப மனமில்லாமல் இருப்பீர்களே, ஆனால் கடைசி கர்த்தருடைய முடிவு இதுதான். ஆனா அவர் அன்பாய் இழுத்து கொள்ளும் போது, அவருடைய காருண்யத்தினால் உங்களை சேர்த்து கொள்ள விரும்பும் போது திரும்பிட்டீங்கன்னு சொன்னா அவருடைய நுகம் மெதுவா இருக்கும். ஆனா இல்ல நான் அப்படியே போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னா அவருடைய கரத்துல விழுகிறது நமக்கு பயங்கரமா இருக்கும். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நாம் மனம் திரும்ப ஒப்பு கொடுப்போம். தியத்தீரா சபைக்கு கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன அப்படின்னா, 26ஆம் வசனம் சொல்லுகிறது, ஜெயங்கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். எவ்வளோ ஒரு மேன்மையான பாக்கியம்! இருப்பு கோலால் அவர்களை ஆளுவான், அவர்கள் மண்பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள், விடிவெளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த தியத்தீரா சபைக்கு அவர் சொல்லும்போது, நான் வேறே பாரத்தை உங்க மேல நான் சுமத்த மாட்டேன்னு சொல்றாரு. அப்படின்னா நான் ரொம்பலாம் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன், என் பக்கம் மாத்திரம் நீ திரும்பிட்டீன்னா போதும் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. ஆனா ரொம்ப பாரத்தையில நான் உன் மேல சுமத்த மாட்டேன்னு சொன்னாலும் கூட ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அங்க வைக்கிறார். ஆளுகை செய்கிறதான ஜனங்கள் மேல ஒரு அதிகாரத்தை கொடுக்க ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் அவர்களுக்கு என்று வைத்திருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம், கர்த்தர் பக்கமாய் திரும்ப நம்மை ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாய் கர்த்தர் தியத்தீரா சபையின் மேல் வைத்திருக்கிறதான ஆசீர்வாதத்தை அவரை விட்டு விலகி போய் மீண்டும் அவர் பக்கமாய் திரும்புகிற ஒவ்வொருவர் மேலும் தந்து ஆசீர்வதிப்பாராக. நம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த தியத்தீரா சபை மூலமாய் கர்த்தர் எங்களோடு இடைப்பட்டீங்க, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஏசப்பா, தியத்தீரா சபை ஆவிக்குரிய வேசித்தனத்துக்கு தன்னை
உட்படுத்துகிற சபையா இருந்தாலும் கூட மனம் திரும்ப நீங்க தவணை கொடுத்தீங்கப்பா. அதை போல யாரெல்லாம் இன்றைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில உம்மை விட்டு பின்வாங்கி உம்மை விட்டு சோரம் போன நிலைமையில காணப்படுகிறார்களோ, மீண்டும் உம் பக்கமாய் இழுத்து கொள்வீராக. அவர்கள் உம் பக்கமாய் திரும்ப கர்த்தர் கிருபை கொடுப்பீராக. ஆண்டவரே, இந்த நாளிலே யாரெல்லாம் மனங்கசந்து தன்னை உங்க சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறார்களோ, அவர்களை மீண்டுமாய் கர்த்தர் நீங்க கட்டி எழுப்புவீராக. ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன் என்று சொன்ன கர்த்தர் அவர்கள் மீண்டும் ஆண்டவரே அதிகாரம் உள்ளவர்களாய் ஸ்திரம் படைத்தவர்களாய் இந்த பூமியில காணப்பட கர்த்தர் நீங்க அனுக்கிரகம் பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். உடைய கரங்கள் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.